Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ரியல் லைஃப் பிளாக் மிரர் ஸ்டோரி பத்தி உண்மையா நடந்த ஒரு விஷயம் பத்தி தான் பேச போறோம். என்னன்னா சைனா மை வைஃப் ஹேஸ் சோஷியல் கிரெடிட் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி பத்தி தான். சில விஷயங்கள் கேட்கும் போது ஃபிக்ஷன் மாதிரி தோணும். ஆனா இது ரியாலிட்டியில ஒரு கண்ட்ரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி மக்களோட வாழ்க்கை, நடத்தை, ட்ரஸ்ட் எல்லாத்தையும் எப்படி ஸ்கோர் சிஸ்டமா மாத்தி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோஷியல் கிரெடிட் சிஸ்டம்னா என்ன, இது எப்படி மக்களோட அன்றாட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது, அண்ட் இது நம்ம கண்ட்ரிக்கு கூட வந்துருமா அப்படிங்கறத பத்தி தான். இந்த டாக்குமெண்ட்ரியை டைரக்ட் பண்ணது பிரெஞ்சு ஜர்னலிஸ்ட் செபாஸ்டியன். அவர் சீனால செட்டில் ஆனவர். ஏன்னா அவரோட வைஃப் ஒரு சைனீஸ், அங்கதான் இருக்காங்க. ஒரு நாள் அவர் ரியலைஸ் பண்றாரு அவரோட வைஃபுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கோர் சிஸ்டம் இருக்குன்னு. அதுல அவங்க பேரு, ஐடி, ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிஸ்டம் பெயர் தான் சோஷியல் கிரெடிட் சிஸ்டம், SCS. அது பேசிக்கலி ஒரு டிஜிட்டல் ரிப்போர்ட் கார்டு மாதிரி. இந்த ஸ்கோர் என்னெல்லாம் டிசைட் பண்ணுது தெரியுமா? நீங்க ட்ரஸ்ட்வர்த்தி சிட்டிசனா இல்லையா, நீங்க கவர்மெண்ட்டுக்கு லாயலா இருக்கீங்களா இல்லையா, நீங்க லா ஃபாலோ பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு தான். சீனால இந்த சிஸ்டம் 2014ல ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஐடியா என்னன்னா ஒரு ஹானஸ்ட் சொசைட்டியை உருவாக்கணும் அப்படின்னு தான். அதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஜெயின்ட் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிருக்காங்க. இமேஜின் பண்ணுங்க, ஓவர் 500 மில்லியன் சிசிடிவி கேமராஸ் கண்ட்ரி முழுக்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும், சிக்னல்லையும், ரயில்வே ஸ்டேஷன்லயும், ஏடிஎம்லயும் எல்லா இடத்துலயுமே கேமராவோட கண்கள் இருக்கு. அந்த கேமரா உங்க ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணும். உங்க போன்ல இருக்க WeChat, Alipay ஆப்ஸ், அவங்க பேமெண்ட், சாட், லொகேஷன், ஈவன் போட்டோஸ் கூட ட்ராக் பண்ண முடியும். உங்க பேங்க் லோன்ஸ், பில்ஸ், டிராபிக் ஃபைன், சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டி எல்லாமே சென்ட்ரலைஸ் சிஸ்டம்க்கு சென்ட் ஆகும். அந்த சிஸ்டம் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் அசைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நேரத்துக்கு பில் பே பண்ணினா +5 பாயிண்ட்ஸ், ட்ரெயின் டிக்கெட் பிளாக் மார்க்கெட்ல வாங்கினா -10 பாயிண்ட்ஸ், டொனேஷன் பண்ணினா +10 பாயிண்ட்ஸ், கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணினா -20 பாயிண்ட்ஸ். ஸோ பேசிக்கலி ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரிவார்ட் இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். லைக் ரியல் லைஃப் வீடியோ கேம் மாதிரி நீங்களும் டேட்டாவும் தான் பிளேயர்ஸ். இது ஒரு சிஸ்டம் மட்டும் இல்ல, இது ஒரு டெய்லி கண்ட்ரோல் மெக்கானிசம் தான் சொல்ல முடியும். ஹை ஸ்கோர் உள்ளவங்களுக்கு ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ் லைக் ஃப்ரீ விசா அப்ரூவல்ஸ், ஈஸி டிராவல் டிக்கெட்ஸ், சீப் லோன்ஸ். லோ ஸ்கோர் உள்ளவங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட் பிளாக் ஆகும், ட்ரெயின்ல டிராவல் பண்ண பெர்மிஷன் இல்ல, ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த டாக்குமெண்ட்ரியில டைரக்ட் சொல்றாரு, என்னோட மனைவி ஹை ஸ்பீட் ட்ரெயின்ல கூட டிக்கெட் எடுக்க முடியாது, ஏன்னா அவங்களோட ஸ்கோர் லோவா இருக்குன்னு. இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க லைஃப் டெசிஷன்ஸ் எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணுது. ஈவன் டேட்டிங் ஆப்ஸ்ல கூட சில பேர் சொல்லுவாங்க ஒன்லி டேட் பீப்பிள் வித் குட் சோஷியல் கிரெடிட் அப்படின்னு. அதாவது லவ்க்கு கூட கவர்மெண்ட் அப்ரூவல் கண்டிப்பா வேணுவாங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம் கூட. உங்களுக்கு ஒரு போலீஸ் மேன உங்களை பாத்துக்கணும், நீங்க பண்ற தப்ப கேட்கணும் அப்படின்னு இல்ல. பிகாஸ் நீங்க ஆல்ரெடி மானிட்டர் பண்ணப்பட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். when people know they are being monitored, அவங்க பிஹேவியர் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். லைக் பப்ளிக்ல சிரிச்சு பேசுறது அண்ட் இந்த மாதிரி சிஸ்டம்க்கு அகைன்ஸ்டா பேசுறது நிறுத்துறது. ஈவன் உங்க ஃப்ரெண்டே தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்கள போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறது, ஏன்னா உங்க ஸ்கோர் சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக. அந்த பயம் ஸ்லோவா ஹேபிட்டா கன்வெர்ட் ஆகுது, அந்த ஹேபிட் லாயல்ட்டியா கன்வெர்ட் ஆகுது. சோ இது ஜஸ்ட் லா மட்டும் இல்ல, இது ஒரு சைக்காலஜிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப வயலண்டா நீ தப்பு பண்ணிட்ட, நீ இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படியெல்லாம் இல்ல, ரொம்ப சைலண்டா மக்களை ஒபே பண்ண வைக்கிறதுக்கான வழிதான் இது. தட்ஸ் வை எக்ஸ்பர்ட்ஸ் கால் இட் a digital obedience system அப்படின்னு. பல ஃபாரின் ஜர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி சைனால ஒரு சிங்கிள் நேஷனல் ஸ்கோர் சிஸ்டம் இல்ல, டிஃபரெண்ட் சிட்டிஸ்ல டிஃபரெண்ட் பைலட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஆனா டிரெக்ஷன் ஒரே மாதிரி தான், சென்ட்ரலைஸ்ட் சிட்டிசன் மானிட்டரிங். ஸ்லோவா அந்த சிஸ்டம் மர்ஜ் ஆகுது. ஒரு நாள் மாஸ்டர் சிஸ்டம் கூட யூனிஃபைஸ் ஆகும் போது சிங்கிள் நம்பர் கேன் டிசைட் யோர் ஃபுல் லைஃப். ஃப்ரீடம் ஸ்கோர் 750 இருந்து 300 அப்படிங்கிற மாதிரி. சில ஷாக்கிங் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட்ரியில மென்ஷன் பண்ணிருக்காங்க. எப்படின்னா, லைக் ஒரு மனுஷன் லோன் பே பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா சிஸ்டம் அவரை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அவரோட ஃபிளைட், ட்ரெயின் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. செகண்ட், ஒரு ஸ்டூடெண்டோட ஃபாதர் பிளாக் லிஸ்ட்ல இருந்தாருன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு யூனிவர்சிட்டி அட்மிஷன் கேன்சல் ஆயிடும். சில நகரங்கள்ல பப்ளிக் ஸ்கிரீன்ல பிளாக் லிஸ்டட் நேம்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க, அன்ட்ரஸ்ட் வர்தி சிட்டிசன்ஸ் லேபிள் பண்ணிருக்காங்க. இந்த ஹியூமிலியேஷன், லைக் இந்த அவமானம் தான் ஒரு பனிஷ்மெண்ட். நீங்க லா ஃபாலோ பண்ணாம இருந்தா ஜெயில இல்ல, சொசைட்டியே உங்களை ரிஜெக்ட் பண்ணும். டிரெக்டர் செபாஸ்டியன் என்ன சொல்றாருன்னா, என் வைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா என் வைஃப் எனக்கு சொந்தம் இல்ல, ஒரு சிஸ்டம் மெஷர் பண்ற லவ் லாயல்ட்டிக்கு சொந்தமானவ தான் என் மனைவின்னு சொல்றாரு. அந்த ஒரு லைன் ரொம்ப எமோஷனல் ட்ரூத். பிகாஸ் நம்ம ஜெனரேஷன்லயும் அப்படிதான் டேட்டா ஆயிட்டே வருது, எல்லாமே மாறிட்டு வருது. இப்ப கூட நம்ம வாட்ஸ்அப் மெசேஜஸ், கூகுள் சர்ச்சஸ், பேமெண்ட்ஸ் எல்லாமே ட்ராக் ஆயிட்டு இருக்கு. சோ சைனால மட்டும் நடக்குதுன்னு நம்ம நினைக்க வேணாம். இது ஒரு ஃபியூச்சர் வேர்ல்டுக்கு ஒரு மிரர் மாதிரி. நம்ம கேர்ஃபுல்லா இல்லைன்னா நம்ம கண்ட்ரியும் ஸ்லோவா டிஜிட்டலா ஸ்கோரிங் சொசைட்டிக்கு மாறிடும். பட் பிகாஸ் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப் இல்ல, பிகாஸ் ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ். சோ இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு வார்னிங் மாதிரி தான். டெக்னாலஜி நல்லதுதான், பட் when it comes to controls, emotions, freedom, truth எல்லாம் அது ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க போன் யூஸ் பண்ணி பேமெண்ட் எல்லாம் பண்ணும்போது யோசிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் கன்வீனியன்ஸ் எப்பவுமே காஸ்ட் இல்லாம வராது, அந்த காஸ்ட் மேபி ஃப்ரீடமா கூட இருக்கலாம். இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா, இந்தியாவும் இந்த மாதிரி சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் டைப்புக்கு மூவ் ஆயிட்டு இருக்கா அப்படின்னா, ஆக்சுவலி ஆமாவும் தான் இல்லையும் தான். இந்தியால அபிஷியலா சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் இல்ல, பட் சில சைன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைக் உங்க ஆதார் பிளஸ் பேன் கார்டு, ஃபாஸ்டாக், யூபிஐ பேமெண்ட்ஸ், டிஜிட்டல் ஐடி ட்ராக்கிங், சிசிடிவி மானிட்டரிங் அண்ட் AI பேஸ்ட் ரெகக்னிஷன் கேமராஸ் எல்லாமே டிஜிட்டல் ரெக்கார்ட் நெட்வொர்க் ஸ்லோவா பில்ட் ஆயிட்டு இருக்கு. இது நல்லதான்னு கேட்டா ஆமா, அஃப்கோர்ஸ் நல்லதுதான். ஏன்னா இது கரப்ஷனை ரெடியூஸ் பண்ணுது, ஆன்லைன் சேஃப்டி கொடுக்குது. ஆனா அட் தி சேம் டைம் எல்லா டேட்டாவையும் சென்ட்ரலைஸ்ட் ஆக்கினா தட் மீன்ஸ் ஒன் டே கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் கம்பெனிஸ் நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம டிஜிட்டல் பிஹேவியரை வச்சு. லைக் சோஷியல் கிரெடிட் மாடல் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி சில ஆப்ஸ்ல நம்ம லோன்
எலிஜிபிலிட்டியை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க பேஸ்ட் ஆன் ஃபோன் யூசேஜ், கான்டாக்ட்ஸ், மெசேஜஸ். அது ஒரு ஸ்மால் டிஜிட்டல் ஸ்கோரிங் தான். அதனால ஃபியூச்சர்ல ஃப்ரீடம் அண்ட் பிரைவசி ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது, நம்ம டிஜிட்டல் அவேர்னஸ் ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணணுங்கிறது. டெக்னாலஜி நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம டெக்னாலஜி கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இது சைனாவோட கரண்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா, அவங்க அந்த டிஜிட்டல் ஒபீடியன்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. லைக் எமோஷன் ரெகக்னிஷன், ஃபேஸ் ஸ்கேன் பேமெண்ட்ஸ், ரியல் டைம் பிஹேவியர் அலர்ட்ஸ். சிட்டிசன் ஆல்ரெடி ட்ரஸ்ட் கோர பிலீவ் பண்ணி சிட்டிஸை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, லைக் ஒபீடியன்ஸ் ரேங்க் வழியா. ஸோ இந்தியாவும் வந்துட்டு, இந்தியா மட்டும் இல்ல மற்ற கண்ட்ரி எல்லாமே இந்த ஒரு வழிக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், ஏன்னா நம்மளோட சுதந்திரம் பறிக்கப்படக்கூடாது இல்லையா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் இந்தியாவுக்கு வரணுமா அப்படிங்கறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.